தமிழகத்தில் நிலவி வரும் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உணவகங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றமான போர் சூழ்நிலை காரணமாக சமையல் எரிவாயு விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் உள்ள 5000க்கும் மேற்பட்ட உணவகங்கள் கேஸ் இல்லாமல் மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் 35,000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட ஹோட்டல்கள் சங்க தலைவர் ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். மட்டும் இல்ல, எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பாதிக்கும். அதனால பொருளாதாரம் பாதிக்கும். மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. எங்களை மாதிரி ஹோட்டல் இருக்காங்களே, வெளியூர்ல இருக்காங்களே, ஹோட்டல் மீறி சாப்பிட்டு இருக்காங்க, அவங்களும் ரொம்ப பாதிப்பாங்க. இது போக ஹோட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல்ல கேன்டீன் இருக்கு, கேன்டீனையும் க்ளோஸ் பண்ண வந்தானாக்கா அவ்வளோ பேஷண்ட்டும் பாதிப்பாங்க. அவங்களுக்கு ஓட்ஸ் இருக்காது, காலில் கஞ்சி இருக்காது, ஃபுட் இல்லைனாக்கா இன்னும் ரொம்ப பாதிப்புக்கும், நிலைமை ரொம்ப மோசமாகும். இதேபோல் மதுரை மாவட்டத்தில் சிலிண்டர் தட்டுப்பாட்டின் காரணமாக நூற்றுக்கணக்கான உணவகங்கள் அடுத்த 3 நாட்களுக்குள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு ஓட்டல்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் டெம்பிள் சிட்டிகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசும் தமிழக அரசும் 3 நாளைக்குள்ள, ஏன்னா அது வரைக்கும் தான் எங்களுக்கு சிலிண்டர் இருக்கும். அதற்கப்புறம் மதுரை மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இந்த 3 நாளைக்குள்ள போர்க்கால நடவடிக்கையின் அடிப்படையில் எங்களுக்கு தடையில்லாமல் சிலிண்டர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். கடலூர் மாவட்டத்தில் சிலிண்டர் தட்டுப்பாட்டின் காரணமாக உணவகங்களில் மெனு குறைக்கப்பட்டுள்ளதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. தற்காலிகத்துக்கு இப்போ ஒரு பேரிடர் வருது, பேரிடர் வரக்குள்ள நம்ம என்ன அதுக்கு தகுந்த நிவாரணம் செஞ்சுக்கிறோமோ, இதே நேரத்தில் இது ஒரு பேரிடராக கருதி இந்த நேரத்துக்கு மக்களுக்கு உணவு வழங்கணும். உணவு வழங்குறது எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்ன்றது இல்லாமல் சைவத்தில் என்னவோ அசைவத்தில் என்னவோ அவங்க வீட்டில் கூட செஞ்சு வெறுகடுப்பில் செஞ்சு எடுத்தாந்து வச்சு பரிமாறலாம். ஸோ மாற்று ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறது நல்லது.